அதில் மக்களே நீங்கள் வந்துருக்கிறது செஞ்சது. இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து த ட்வின்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா ரெட்டையர்கள். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3 எக்ஸ்பென்சிவான திங்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க. அது வந்து நம்ம ஒரு டிடெக்டிவ் மாதிரி போய் கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. ஸ்டோரி ஃபுல்லு காட்டிச்சுன்னா நம்ம வந்து பாதி வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணி பார்ட் ஒன் போடுவோம். சரி, ஓகே. அதுதான் இப்போ ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே நழுவிலே போயிட்டுருக்கேன் கைஸ். இப்போ வந்து நான் யார் கண்ணிலையும் படாத போயிட்டேன். இப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம், இப்போ இங்கேருந்து கிரன்னை வந்தானா எப்படி இருக்கும்? என்ன வாய் இல்லை கைஸ், இந்த வேலை நல்லது, நம்மளுக்கு எதுவுமே இல்லை இந்த இடத்துல. சரி, ஓகே. கீழே போய் செக் பண்ணுவோம் கைஸ். ஸ்லண்ட்ரினா மாஸ்க் வச்சதுன்னா தூக்கி யோசிக்கவே கூடாதுன்னு சொல்கிறதுக்குள்ளே இந்த கிரன்னி வாய் வந்துச்சு. இதை ஃபஸ்ட்டு தஸ் திருப்பிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு இது மேலே ஏறுற மாதிரி ஏறிட்டு இந்த படிக்கட்டு வழியாக இறங்கி வந்துடுவோம் நம்ம. நீ வாடி கிரன்னி. சரி, ஓகே. இங்கே எதனா கிடைக்குதான்னு பார்ப்போம் கைஸ். காஷ் இவால் ஒரு பாட்டு, சும்மா ஒரு கிரனேட் இருக்குது. ஏய், எப்படா வந்த? ஐயோ, கபக் பண்ணிட்டு போடுறோம். விட்ரு வச்சினோம் தப்பு. வெடி பாபு காணாயிட்டாங்க. ஐயோ, வெல்ட்ரிக்கா வாய வந்துட்டாங்க. இல்லை, சோழி முடிஞ்சு வந்து இடிக்கா திரும்பிடும். சரி, ஓகே. நம்ம கன் பாட்டில் நீங்கள் எங்கே இருக்குன்னு தெரியும். ஸ்லண்ட்ரினா மாஸ்க் வந்து பாத்ரூம் இல்லைன்னா வந்து கயன்காக வச்சு ஒரு இடம் எடுப்போம்ல கைஸ், அங்கே இருக்கும். இந்த ரூமா, இந்த ரூமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராண்ட்பா கூப்பிட்டுப்போம். கிராண்ட்பா வரமாட்டான், செவிட்டு முண்டோம். இப்போதைக்கு வந்து நம்ம பாபு, கப்பு, அப்புறமா வந்து மொட்டை, சொட்டை, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிரன்னி வந்துச்சு. அப்புறமா வந்து இப்போ பார்த்தா நம்மளுக்கு வந்து கிரன்னி வந்து தெரியுது. இப்படி பார்த்தா தெரியாது, ஏன்னா கிராஃபிக்ஸ் வந்து அடி ஆகுது, ஏன்னு தெரில. நெக்ஸ்ட்டு இந்த பாபு பையன் வரல. வந்துட்டாங்க கைஸ். வர்றா எப்போ டேய், நிற்காதரா சாமி, இல்லைடா டே அப்போ எல்லாம் காலி. அப்புறமா ஹாப்பி தீபம் கார்த்திகை தீபம் கைஸ். இப்போவுமே ஸ்லண்ட்ரினா மாஸ்கிங் தான் 1 2 2 3 1 2 2 3. சரி, ஓகே. ஸ்லண்ட்ரினா மாஸ்க் இல்லை, அங்கே கன் பார்ட் இருக்குது. அப்புறமா வேறு எல்லாம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் போய் ஸ்லண்ட்ரினா மாஸ்க் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் நினச்ச மாதிரியே இங்கே தான் இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து நான் பேசிக்கான பிளேயர் கைஸ். நான் வந்து ரிவால்வர் பார்ட் எங்கே இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு வந்து போய் மேலே இருக்க இதில் உடச்சிட்டு நம்ம இது கண்டுபிடிப்போம். இந்த ரிவால்வர் பார்ட் வந்து ஒன்று நாங்கள் பார்த்தேன். போட்டுட்டு எடுத்துகிட்டு ரிவால்வர் பார்ட்டை இன்னும் ஒரு பார்ட் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறக்கவே முடியாத அடிக்க போகிறோம் எல்லாரையும். அவனுக்கு வாழ்க்கை எங்க கச்சிச்சி கைஸ். ஆனால் இப்போ வந்து நம்மளால் இதை யூஸ் பண்ண முடியாது கம்ப்ளீட்டாக. வந்து ஸ்விட்ச் போர்டு கீ கைஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வேணும். அதெல்லாம் போய் நம்ம ஃபஸ்ட்டு ரீஃபிக்ஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கண்டினியூ பண்ண முடியும். ஓகே, நம்ம அதுக்குள்ளே நிறைய பொருள் தேட வேண்டியது இருக்குது. ஒன்று சாமி இப்போன்னு பார்த்து கட் பண்ணி விட்றாது. ஓகே, நான் அவங்களாம் முழிச்சதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன் கைஸ். ஒருத்தன் கூட வரலையே. இது தள்ளி விட்றேன், இந்த கப்பு படம் தள்ளி விட்றேன், எவனும் ஒரு அசைவு கூட இல்லையே. கன் பார்த்து மேக் பண்ண, சீக்கிரம் வாங்கடா டே. ஓகே, ஒருத்தனாலும் வந்துக்கிறானா, ஒருத்தன் கூட உயிரோடு இல்லையா. அடி டைனமேட் வச்சதுக்கு கிராண்ட்பா வந்துட்டாங்க கைஸ். ஏய், எப்போ ஆகிற மாட்டேன்.
ஸோ கைஸ் இந்த வீடியோ எண்டாச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து செகண்ட் பார்ட் போடுவேன். செகண்ட் பார்ட்டில் வந்து இதோட கண்டினியூஷன் தான் போட முடியும். ஏன்னா வந்து இதில் தான் நிறைய பொருள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. டேய் கிராண்ட்பா உன்னை போட்டு தள்ளுறதுலாம் ஈஸிடா. உன்னா போய் நான் வெளியே வர பட்டை வச்சுனுங்கிறேன். கப்பு போய் வந்துட்டான் கைஸ். டே கப்பே கப்பு புச்சனாயே இது உனக்கு இருக்குது பாரு. இப்போ எனக்கு வந்து ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குது கைஸ். இடிக்கா போச்சு அந்த லேசர் லைட்டில் வந்து அவன் மூஞ்சி பட்டிச்சுன்னா போதும். ஓகே ரொம்ப டம்மு டம்முன்னு அடிக்கிறாங்க. ஓகே நம்ம வந்து மேலே வந்து ஒரு பார்த்து பார்த்தல கைஸ், அதை ஃபஸ்ட்டு போய் எடுத்துக்கணும். ஸ்விட்ச் போடுங்க. ஓகே எனக்கு கிராணி செத்துருக்கோம் நினைக்கிறேங்க போய். போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் விட்டம் அடிச்சிருச்சு. வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம மூமெண்ட்டுக்கு தேவை கைஸ். வராங்களா இல்லை யாருன்னா வராங்களா? இது கப்பு பையன் மட்டும் வந்து நிற்கிறாங்க கைஸ். டே கப்பு நாயே சீக்கிரம் போடா. என்ன பாய் ஓகே நான் இவன் போன உடனே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஐயோ இவனை பக்கத்துலேயே பார்க்குறாங்க. ஐயோ இவனுக்கு மொழி சரியில்லை கைஸ். இவன் வந்து கண்டினியூ பண்ண. ஓகே இவனுக்கு போயிட்டானுங்க கைஸ். நம்ம போய் இப்போ ஃபஸ்ட்டு ரிவால்வர் பார்த்து வந்து இதுக்கும் நான் ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஸ்லண்ட்ரிலாம் மாஸ்க் மட்டும் அவுக்கவே கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய்ஸ் தரமான ஷார்ட் அடிக்க போகிறோம். வந்து நான் ஸ்லண்ட்ரிலாமா இல்லை கன்று கையில் இருக்கும்போது எதுக்கு வாங்கோல் வாங்கோல் வந்து சவுண்டு போட்டேன் கைஸ். இல்லை கன்று போடு போட வரும்போய் வாய் எவ்வளோ நேரம் நானும் ஒரு பச்சை புள்ளன்னு பார்க்கக்கூடாது. ஒரு அடி அடிச்சிட்டேன் விட்டுவனா நல்லா பழுகி வாங்குற நாய்டா. தலைவர் வராரு. தலைவரே எப்படி இருக்கீங்க? போடா டேய் டேனி தெரியல என்ன எப்படி எப்படிலாம் சொல்லிட்டேன். இந்தாடா கண்ணு சண்டா போடலாமா? இப்போ கிராணி கூட வந்திருக்கும் கைஸ். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கிராணி வந்து நான் மேலே கோடு பார்த்துட்டேன். நான் போய் மேலே போய் கோடு போட்டு வந்துடுறேன். கிராணி வர வழியில் பார்த்தோன்னா போட்டு தள்ளிடுற கிராணியை. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி வேலை முடிஞ்சிருக்குது கைஸ். ஓகே இது இங்கே 2 நினைக்கிறேன். ஓகே இதுன்னு நினைக்கிறேன். இது இல்லையா? ஓகே இதுவாக தான் இருக்கும். ஓப்பன் ஆயிடுச்சா? ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ் பட்டனு. ஓகே சூப்பர். இப்போ வந்து நான் கன்னை ரீலோட் பண்ணோம். இப்போ வந்து கன் புல்லட்டு கூட நம்ம கையில் இருக்குது கைஸ். கிராணி வந்ததுன்னா போட்டு தள்ளிட்டு கன் எடுத்துடலான்னு வச்சு கன்னை ரீலோட் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். கிராணி வர மாதிரியே தெரியல. நான் போய் அயன்காக வச்சுட்டு இதை எடுக்கணும் கைஸ். சரி நான் கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு கிராணி இருக்குதான்னு பார்த்துட்டு இந்த அயன்காக வச்சு இந்த பட்டனை ஃபஸ்ட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏய் கிராணி எப்படிங்கிற உங்களாம் மூஞ்சி ஷாட்டு தான் வைக்கணும். கிட்டவா போடி சொன்னல நீ வந்தாலே உனக்கு கத்த மொழியாதான் உன் கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நம்ம போய் இப்போ ஆமோ ரீலோட் பண்ண ஆமோ தான் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஆமோ இருக்குது கைஸ். கடவுள் கொடுத்தா கூரை பிச்சுட்டு கொடுப்பான்னு சொல்கிறது இதுதான் போல். யோ சே ஜோ சாமி வேறு சுட்டாச்சு கைஸ். இதுக்கு போய் 3 புல்லட்டுக்கு ஃபஸ்ட்டு கிட்ட இருந்து சுட்டுடலாம் போல். ஓகே நம்ம போய் வெளியே வேறு பட்டாசுலாம் கும்புன்னு வச்சுனுங்கிறானுங்கோ. பாபு வந்தான் அவனை போட்டு தள்ளிட்டேன். ஓகே இப்போதைக்கு வந்து யாருக்கும் தெரியாது உள்ளே போயிடுவோம்.
உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் ஒருத்த ஹேமோ எடுத்து மிச்சம் கதையை காலி பண்ணுவோம். ஓகே, பக்கு ட்ராப்பில் செத்துட்டான். போடு, நமக்கு இன்றைக்கி லக்கு கொட்டுன்னு கொட்டிக்குது. இந்த பட்டனை எடுத்துட்டு வெளியே போயிடுவோம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்க நேரம். ஓகே, ஹேமர் இது நம்மளுக்கு தேவைப்படுவோம். மறுபடியும் பட்டன் ஏற்றணுமா? வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இல்லை நம்ம இப்படியே இல்லை கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு இப்போ வந்து எல்லாம் கற்றுச்சு. கோடு எங்கே இருக்கு? கீழே பார்த்தோன்னா இல்லை மேலே பார்த்தோன்னா? 1433 இல்லை மேலே பார்த்தேன்னு நினைக்கிறேன். போயிட்டு இப்போ நம்ம போய் ஃபஸ்ட்டு வந்து பம்ப் ஹேண்டிலும் காவியில் வச்சாச்சு, அயன் டிஸ்க் வச்சாச்சு. இல்லை பாத்ரூமில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், 1 2 2 3. ஓகே கைஸ், நான் வந்துட்டேன். 1 2 2 2 3 4 3 அழுத்துவோம். ஐயோ என்னது இது? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அழுத்துவோம். 1 2 இல்லை 2 நினைக்கிறேன். ஓகே, பம்ப் ஹேண்டில் போடுறா தகிட. ரெட்டு கீ, ஐயோ ரெட்டு கீ தான் கச்சிக்குது கைஸ். இப்போ வந்து நான் அந்த சைடு போய் பார்க்கவே இல்லைல்ல. சே, நான் ஒரு சைக்கோ கைஸ். பம்ப் ஹேண்டில் கிடைக்கலாம் கம்ப்ளீட் ஃபஸ்ட். இல்லை கைஸ், நான் வந்து அந்த ஸ்விட்ச் மேலே இருக்குது. நான் வந்து பம்ப் ஹேண்டில் கீழே எடுத்து பார்த்தேன். எனக்கு ரெட் கீ தேவையில்ல, க்ரீன் கீ தான் தேவை. நம்ம வந்து செவர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இப்போ வச்சுட்டு வர வரையும் வெயிட் பண்ணுறோம். ஏன் நான் கட் பண்ணி வீடியோ போடுறோன்னா வந்து நம்மளுக்கு வந்து டைம் வந்து கம்மியாக இருக்கும். மோஸ்ட் நன்றினா மாஸ்க்கு. ஏய் எங்கே நூறு இது பம்ப் ஹேண்டில் சொல்லிட்டு இச்சிக்கு நடிக்க வேண்டியதான். கழுவி கைஸ், இது உள்ளே போயிட்டு நான் ஸ்லண்ட்ரினா கேள்வி என்ன பண்ணுற? என்ன டீச்சா? ஏய் என்ன அப்படி குறுக்கு என்ன ஹார்ட்டில் வருது? ஓகே, அதை கண்டுக்க தேவையில்ல. நம்ம போய் பம்ப் அடிப்போம். ஓகே கைஸ், நான் ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா பம்பை வந்து அடிச்சு வச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வீடியோ போடுறேன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு வந்து டைமிங் வந்து கம்மியாக இருக்குது. நான் மாஸ்க் எடுத்து போட்டுப்போம். என்னவா இவங்கிற? ஏய் பாபே கப்பே, எனக்கு ஆமோ எங்களுக்கு தெரியல. ஆமோ நான் தான் தேடிட்டு இருக்கிறேன். நான் ஆமோ வேணும் நம்மளுக்கு. நம்ம அப்புறம் பார்த்து போயிடு. டேய் நாத்தம் முடிச்ச நாயே, இங்கே என்னடா பண்ணுக்கிற? போய் தேடுறா வேறு எதுனா. நான் வச்சிட்டேன். இப்போ வந்து கிராண்ட்பா மறுபடியும் வரோம். பக்கி ஸ்னோ கான்பார் ஓடுறா தகிட. இப்போ வந்து இன்னும் ஒரு வேலை இருக்குது நம்மளுக்கு. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சு போர்டுக்கு சொருவிட்டு அயன் டிஸ்க் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு வேறு முடிஞ்சிச்சு அது வேலை. இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ணுங்க. இப்போ நான் வந்து மேலே போய்ட்டு காஷ் கிராணி வருது. இப்போ வந்து நம்மளுக்கு புல்லட்டு தேவை. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு போய் இதை சொருவி வந்து நம்ம இதே எடுத்துருவோம். இந்த மதர் தெரசா ஃபோட்டோ மாதிரி ஒன்று இருக்குமே, அதை எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து அது ரொம்ப முக்கியம் கைஸ். இதை பிளாங்க் எடுத்துகிட்டு ஒரே ஜம்ப்பு. ஓகே கைஸ், கிட்ட வந்தாச்சு. பெயிண்டிங் எப்போ? கொய்யால லெவல கைஸ், இந்த பொம்பளை நம்மளை பார்க்கல. சரி ஓகே, இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு சுவிட்சு போர்டு கீ இருக்கணும். அப்புறமா வந்து இது வேணும். அப்புறமா வந்து அது டைமண்டா, அது இருந்துட்டா வந்து நம்ம சுவிட்சு போர்டுக்கு எங்கடா போட்டேன் நான்?
சுவிட்சு போர்டுக்கு எங்கே போட்டேன் நான் தேடி எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, சுவிட்சு போர்டுக்கு ஏதோ காணோம். இப்போ ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு கன்று எங்கேன்னு கண்டுபிடிப்போம். கன்று வேறு எங்கே போட்டேன்னு தெரியலையே. கன்று கேஸ் நான் கன்று எடுத்துட்டேன். அப்புறமா வந்து இவனுங்க வேறு ஒரு குருன்னு பார்த்துட்டே போகிறானுங்க. வந்து நான் கண்ணை ரீலோட் பண்ணேன் கைஸ். சாப்பிடும் சாகுதி. இப்போ நம்ம போய் டென்ஷன் இல்லாத சுவிட்ச் போர்டு ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் சுவிட்ச் போர்டுக்கு கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். இது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது, சத்தியமாக முடியல கைஸ். இது ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப ஒரு சுவிட்ச் போர்டுக்கு பக் ஆயிடுச்சோ அப்படின்னு கூட நினச்சிட்டேன். நான் வந்து கட்சியில் இந்த கேமில் வந்து நான் பிளாஸ்மா கன் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விளையாட்டுலேயே இருந்தாலும் நான் வந்து அதை எடுக்கலை. இப்போ வந்து இறங்கிச்சு கைஸ் டைமண்டு. இன்னும் நம்ம வந்து ஒன்று தான் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த க்ரீன் கீ வந்து கன்னில் வந்து ஆமோ இல்லை. இந்த ஆமோ ரீலோட் பண்ணிட்டு எல்லாரையும் கூப்பிடுவோம். வாங்கோல் ஃப்ரீயாக இளநீர் அப்படின்னு கூப்பிட்டோன்னா வந்து எல்லோரும் வருவாங்க. அது வரையும் வெயிட் பண்ணுங்க கைஸ். எல்லாம் லைனாக வராங்கோ. இவனுக்கு மட்டும் எத்தனை புல்லட்டு தான் யூஸ் பண்ணுறதுன்னு தெரில கைஸ். ஓகே, லைனாக வந்து எல்லாம் படுத்து கிடக்குறாங்கோ. இப்போதைக்கு இப்போ கிராண்ட்பா இப்போ தம்பி இருப்பா தான் ஸ்லண்ட்ரேனோ அவன் எங்கே போனான்னு எனக்கு தெரியல. வந்து தேடி நிற்கிறான். நம்ம கிளம்பிடுவோம். ரெண்டு செகண்ட் ஓடி ஸ்லண்டரி நம்ம போட்டு ஒரு கைப்பில். ஓகே, நம்ம போய் ஃபஸ்ட்டு ஒரு டைனமைட் எடுத்துப்போம் கைஸ். டைனமைட் இருந்தால் தான் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு உடைக்க முடியும். டைமண்டு நீ இருப்பா இங்கே. நம்ம அது ஃபஸ்ட்டு போய் கீழே போய் கைஸ் நான் கிரனேட் வச்சுட்டு வந்துட்டாங்க வச்சிச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு இது தூக்கி போட்டுருவோம். இப்போ வந்து நம்ம போய் டைமண்டு அப்புறம் கோல்டு காயின் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு போய் கீழே ஒரு பூச்சி இருக்கும், அதை சமாளிக்கணும். ஏன்னா அங்கே வந்து இது ஹேண்ட் வீல் இருக்கும். அது இருந்தால் தான் வந்து நம்மளால் ஃபஸ்ட்டு இதுவே எடுக்க முடியும். தண்ணி ஃபஸ்ட்டு போய் நான் எந்த கண் எத்துன்னு வருதுன்னு தெரில கைஸ். ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்துச்சு. கன்னை வந்து அஷ்டா நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்க போகிறது. இப்போ 4 பேர் சமாளிக்கணும் அட் டைமில். இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்லண்டர்னா மாஸ்டர் தான் உதவி செய்யணும். ஓகே, நான் டைமண்ட் எடுத்து அங்கேயே உழுந்துட்டேன் கைஸ். ஓகே கைஸ், நான் வந்து இறங்குறேன் ஃபஸ்ட்டு. ஓகே கைஸ், நான் வந்து கீழே வந்துட்டேன். இந்த இடத்துல தான் கைஸ் அடி வாங்க. டைனமைட் வேணும் இப்போது. இதுதான் இப்போ மெயின் டாஸ்க்கு. ஒரு டைமண்டை ஒரு டைனமைட்டை மட்டும் தேடி எடுத்துருவோம். லக்கிலி வி ஃபவுண்ட் ஒரு டைனமைட் கைஸ். லக்கிலி வி ஃபவுண்ட் ஒரு டைனமைட். ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு கீழே ஒரு பூச்சி இருக்கும்ல, அதுக்கு தான் இந்த டைனமைட்டு. சீக்கிரம் போடாடி, இன்னும் கைஸ் இது இவ்வளோ நேரம் ஆகுது. ஓகே, நான் சீக்கிரம் இறங்கிட்டு அந்த போட்டு தள்ளிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் போட்டேன். அது வெடிச்சிச்சு. ஓகே, செத்துச்சு கைஸ். உசுரோட இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்குது போர்டு நல்ல ரெண்டு வீல் இருக்குது. ஓகே, அது எதுவும் ஆகலை. சென்டர் நான் மாஸ்க் போட்டு ஏறிவிடுவோம். சரி, நான் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். எவ்வளோவே இடைஞ்சல் வாழ்க்கையில். அடவுலே சபா கைஸ், கீழே விழுந்துட்டேன். இப்போ நான் வெறும் கோல்டு காயின் எடுத்தால் போதும் இந்த மேட்ச் விட்டு எஸ்கேப் ஆகிடுவேன். ஓகே, நமக்கு ஏற்ற இடம் தான் வந்திருக்கு. இப்போ வந்து நான் வந்து ஸ்லண்டரினா மாஸ்க் மறுபடியும் இப்போ எடுக்க போகிறது கிடையாது. இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா வந்து ஐயோ, இவன் வரமாட்டானே. சீக்கிரம் வாடா.
ஓகே வந்துட்டான் அவன். வந்து நம்ம இது டக்குன்னு ஓப்பன் பண்ணால் பக்குன்னு பிடிச்சிருவான் பக்கு பைய. இப்போ வந்து போட்டோம். ஓகே இது தெரிஞ்சு லைட்டாக லேகாக ஆரம்பிக்குது. இப்போ போயிட்டோம். போட்டதுக்கப்புறம் தண்ணிலாம் போயிடுச்சு. வந்து இந்த அயன் கீயை வந்து எங்கே போடுறதுன்னு தான் தெரியல. இப்படிக்கா போயிட்டான். அவன் இப்படிக்கா போய்டும். சிவன் பார்த்துட்டானே. இந்த ஸ்லெண்டர் மாஸ்க்கெலாம் போய் எடுக்க முடியாது கைஸ். மறுபடியும் கோல்டு காயின் எடுத்துட்டு ஒரே ஓட்டமாக ஓட்ட வேண்டியதுதான். கோல்டு காயினு இது ட்ராப் பண்ணால் யாருன்னா வருவாங்க. இது மூடிட்டு கம்முன்னு உட்காந்துட வேண்டியதுதான். காய்ஸ் நினச்சா மாதிரி எல்லோரும் வந்துட்டாங்க காய்ஸ். இன்னும் இந்த பக்கு பையன் மட்டும்தான் வரல. டே பாபி சீக்கிரம்டா பக்கு வரட்டும். டே இவனு வேற போக மாட்டானுங்க கைஸ். ஓகே கைஸ் கண்ணி பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். வந்து ஒரு அடி தான் நினைக்கிறேன். 6 தான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டா ஃபஸ்ட்டு நான் மேலே போனதுக்கும் கண்டினியூ பண்ணுறேன். தட் மீன்ஸ் இந்த வீட்டுக்கு மேலே இப்போ யாரும் இல்லை கைஸ். வந்து ஓடிட்டா. நான் வந்து இந்த ட்ராப் தாண்டி போயிட்டேன்னா வந்து எனக்கு விடுதலை தான். விடுதலை கைஸ். இந்த பெயிண்டினை தூக்கின்னு இப்போ ஓடுறேன் பாருங்க கைஸ். உனக்கு யாரும் வந்துடுறாங்க. எனக்கு விடுதலை கிடைத்து விட்டது. விடுதலை விடுதலை. ஓடு 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 ஓடு. ஐயோ இவன் வேறு வந்துட்டாங்க கைஸ். ஐயோ இப்போன்னு பார்த்து வேறு வந்துட்டானுங்க. கைஸ் நான் கிளம்புறேன். இப்போ வந்து எல்லாருக்கும் நான் டாட்டா சொல்லிக்கிறேன். நான் மறுபடியும் பிடிக்க வந்துடாதீங்க. நான் ஆட்ட மாட்டேன். ஃபுல் தான் கைஸ். எஸ்கேப்பு. ஓகே கைஸ் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக இந்த சேலஞ்சை முடிச்சிட்டோம். ஓகே கைஸ் இந்த வீடியோ மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்க பெல் போய் காலில் போட்டுங்க. ஓகே இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம். அது வரையும் வந்து இங்கே வந்து விடை பெறுவது எல் சாய் கிருஷ்ணன். பாய் பாய்.